Hi everyone, welcome back to Island Infusions. இன்றைக்கி வந்து சீனி சம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இன்னொரு நோனான டிஷ் ஸ்ரீலங்காவில் பானோட ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அடிஷன் உண்டு. பார்க்க நிறைய ஐட்டம் மாதிரி இருந்தாலும் மெயின் வந்து எங்களுக்கு இதோட ஆனியன்ஸோட சேர்த்து ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் முதலாவது வந்து புளி கரைச்சி போட போகிறேன். அதில் சால்ட், கறி லீவ்ஸ், சின்னமன் ஸ்டிக் அடித்து பவுடராக போடுவேன். அதில் க்ரஷ் சில்லி அண்ட் ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளை சுகரும் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி ஆனியன் கட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஆனியன்ஸை உரிச்சா பிறகு ரெண்டு பாதி ஆக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டுறேன். அதோட நான் என்னென்னா மேலே இருக்க அந்த வெள்ளை போர்ஷன் திக்கான இருக்கிற அதையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். மற்றது எல்லாத்தையும் வெட்டி முடிய தூளாக உடையுங்க. தூளைன்னு சொன்னால் ஒரு இதெல்லாம் அந்த கழட்டி எடுத்தோம்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வடிவாக எல்லாம் சேர்ந்து வரும். இதில் வந்து இப்போ எல்லாம் உடைச்சி இந்த பேனில் ஆட் பண்ண பிறகு அந்த ட்ரையான இன்க்ரீடியன்ஸு க்ரஷ் சில்லி, சால்ட், ஆயில் எல்லாம் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் வைங்க. இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்க இதை. அண்ட் அட் த சேம் டைம் தொடர்ந்து கிண்டி கொண்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒட்டிடும். இது மீடியம் ஹீட் அண்ட் தொடர்ந்து கிண்டுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்பானிஷ் ஆனியன்ஸ், வெள்ளை வெங்காயம். இது வந்து நிறைய தண்ணி கூடினது, ஆனால் ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. தண்ணி வற்றுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். தொடர்ந்து கிண்டி கொண்டுருங்க. நம்ம சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட ஊரில் பாவிக்கிற ஸ்வத்த வெங்காயம்னு சொன்னால் அதில் தன்மை வந்து குறைவு. ஸோ மச் ஃபாஸ்ட்டாக கெதியாக வெந்து வந்துடும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் எடுக்கும் இந்த டிஷ்ஷை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு.
நாங்கள் எடுத்து பாவித்த அமௌண்ட் வந்து 5 pounds ஆனியன்ஸ் இதில். அதில் இருந்து ஒரு ஹாஃப் த சைஸுக்கு வந்த பிறகு தான், அதாவது எல்லாம் வதங்கி அவிஞ்சி ஒரு ஹாஃப் த பாட்டுக்கு வந்த பிறகு புளியையும் சுகரையும் ஆட் பண்ணலாம். ஃபுல்லாக எல்லாம் குக் பண்ணி தண்ணி எல்லாம் வற்றி எடுக்கிறதுக்கு இட் டுக் மீ அபவுட் 45 minutes. ஒரு 45 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு கலர் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் வந்து இது ரெடி ஆண்டு. நான் என்னென்னு சொன்னால் 2 போர்ஷனாக ஆக்குறதில்ல. ஒன்றில் வந்து மாசி ஆட் பண்ண போகிறேன், மற்றது அங்கே கீப்பிங் இட் ஆஸ் வெஜிடேரியன் மாதிரி வைக்க போகிறேன். வெளியில் வச்சு நீங்கள் பாவிக்கலாம், பட் யூ கேன் லீவ் இட் அவுட் ஃபார் அ டே தான். அது கூட நாள் வச்சுருக்கணும்னு சொன்னால் மேக் ஷூர் யூ புட் இட் இன் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. செய்து பாருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் மற்ற வீடியோஸோட சூனாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இது வந்து லைக் ஐ செட் earlier, பான்ஸ் ரொட்டி எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நல்ல ஒரு டிஷ் உண்டு. என்ஜாய்.